திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக பந்தம். அது உண்மையில் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா துணை அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான கருத்து. அதாவது ஆண் பாதி உயிர், பெண் பாதி உயிர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். தம்பதி அப்படின்ற வார்த்தையே சமஸ்கிருதத்தில் ஒன்று கலந்தது அப்படின்ற ஒரே வார்த்தை தானே வழிய தனித்தனி வார்த்தை அதில் கிடையாது. இப்போ மனைவிக்கு பொருள் வாங்கி கொடுத்து கணவனுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டா அது பேர் தாம்பத்தியம் இல்லை. கணவனுடைய மன உணர்வுகளுக்கு மனைவி மதிப்பு கொடுக்கணும், மனைவியினுடைய மன உணர்வுகளுக்கு கணவன் மதிப்பு கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும், நீ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துட்டா கூட நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற அளவில் அந்த பந்தம் இருக்கணும். அதுக்குன்னு முன்ன பின்ன நடக்கக்கூடாது. எந்த குறையாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசி, இந்த விஷயம் எனக்கு உங்களிடத்துல கஷ்டமாக இருக்குது, பிடிக்கல, என்னால் இதை தாங்கிக்க முடியலையே அப்படிங்கிறத கணவன் மனைவியும் பேசிக்கணும். அது வேறு யார் மூலமும் தெரிய வரக்கூடாது. அதே நேரத்தில் மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒருத்தருக்கு. வெறுமை நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது வராது. அது அந்த ஆத்மாவிலேருந்து, அந்த இதயத்திலேருந்து அது வரணும். அது கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் இல்லை, 90 கிழமை இருக்கும் பொழுதும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்ற அந்த அன்பு இந்த பழுத்து கனிஞ்சு தொங்கும் பொழுது பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு தெய்வீகமே நமக்கு தெரியும். அதை எப்படி நம்ம சொல்லித்தருது அப்படிங்கிறது கிடையாது. இந்த உண்மையாகவே அது வரணும். அது கண்டு சண்டையே போட்டக்கூடாதா, குசிலே போட்டக்கூடாதா, கத்தவே கூடாதா, அவளோட குறைய நிறைய நம்ம சுற்றி காட்டவே கூடாதா. எல்லாமே பண்ணலாம், எல்லாமே நம்மளுக்கு தானே, எல்லாமே பண்ணலாம். பூஜை போடலாம், சண்டை போடலாம், கத்தலாம், கூட அடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த பந்தமும் அந்த அன்பு விட்டு போகக்கூடாது. நம்ம சொல்கிற இந்த வார்த்தையோ, நம்ம நடந்துக்கிற இந்த செய்தியோ அவள் மனசை எப்படி பாதிக்குங்கிறத நம்ம ஒரு தரம் ரிஹர்சல் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்க எடுத்து விடலாம். இதை நம்ம மனசில் ஆழ பதிச்சுட்டுட்டோம் அப்படின்னாக்க இது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும். இந்த பாசமுடைய அந்த பார்வைக்கும் உண்மையான ஆத்மார்த்தமான அந்த நேசமுடைய அந்த ஒரு சொல்லுக்கும் இணையோ ஈடோ எதுவுமே கிடையாது. சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியங்களும் கிடையாது. உண்மையான கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் மனசு உண்மையாக ஒருத்தருக்கு தெரியும், உண்மையாகவே தெரியும், படம் பிடிச்ச மாதிரி தெரியும். ஆனால் மேலாக கோச்சிக்கலாம், நிறைய கோச்சிக்கலாம், நிறைய திட்டலாம். அதெல்லாம் நம்ம ரைட், நம்ம உரிமை. அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப என்ஜாய், அதான் சொல்லாம அதெல்லாம் இருக்க வேண்டியது. ஆனாலும் அதுக்குள்ளே ஊடே இருக்கக்கூடிய அந்த அன்போ அந்த ஆதரவோ இந்த சொல்லாலோ இந்த செயலாலேயோ
அந்த உயிர் துடிக்கிறதா? துடிக்குமா? நினச்சி பார்த்து அழுமா? வேண்டாம், அத்தகைய சுக்கம் சொல்ல வேண்டாங்க அப்படின்னு கணவனான மனைவியும், மனைவியான கணவனும் ஒரு நிமிஷம் நினச்சிக்கணும். வீணுக்கு மனைவியுடைய குடும்பத்தெல்லாம் பற்றி பேசுறது, இல்லை கணவனுடைய குடும்பத்தெல்லாம் பற்றி பேசுறது. குழந்தை படிக்கலைன்னா உங்கள் தாத்தா இப்படி படித்தோம், உங்கள் அப்பா இப்படி இதெல்லாம் கொண்டு வரவே கூடாது. படிப்பு, எழுத்து, நம்மளுடைய வாழ்க்கை, முன்னேற்றம் எதுக்குமே வேறு யாருமே துணை இல்லை. நம்ம எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வசந்துட்டு வருது, அவ்வளோதான். நம்ம படிச்சோம்னா நம்ம முன்னுக்கு வரப்போம். நம்ம குழந்தை படித்தா அந்த குழந்தை முன்னுக்கு வரப்போகுது. உங்கள் அப்பாவோ தாத்தாவோ அவ குடும்பத்துவோ இந்த குடும்பமோ எதுவுமே சம்மந்தம் இல்லாது. நம்ம மூலியமாக பறக்கிறது அந்த குழந்தைகள், அவ்வளோதான். அதிலே எப்படி கொடி கட்டி பறக்கணுமோ அந்த மாதிரி அது இருக்கும். ஓரளவுக்கு சப்போர்ட்டாக சொல்லணும், அந்த குழந்தைகளை முன்னேற்றி கொண்டு வந்து நம்ம கடமை, அவ்வளோதான். இப்படி நம்ம வாழ்ந்தா இனிமையான அந்த திருமண வாழ்க்கை சொர்க்கலோக வாழ்க்கையாட்டம் இருக்கும். என்ன சொர்க்கலோக வாழ்க்கை வாழலாமா? வெரி குட்.